நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தை எல்லாம் தேவ ஆவினால தான் உருப்பெறுகிறது. சரிங்களா? ஆமென். எப்படின்னு சொல்கிறீங்களா? தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. சரிங்களா? தீர்க்க தரிசனம் பூரா, ஏசப்பா குறித்த தீர்க்க தரிசனம் பூரா எழுதப்பட்டாச்சு, சொல்லிட்டார். எப்படி சொன்னார்? நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவ ஆவியினாலே ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். சரிங்களா? அதை தேவ ஆவியானவர் தான் அந்த ஏற்ற காலத்தில், அந்த குறித்த காலத்தில் நிறைவேற்றி முடிக்கிறார். ஓகே, புரிஞ்சிட்டிங்களா? ஆமாம். உதாரணம், எடுத்துக்காட்டு. ஆமாம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குழந்தையை பிறப்பார் அப்படின்னு தேவ ஆவியினாலே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாப்புல. சரியா? அது எப்போ நடக்குது அப்படின்னா, ஆமென், மரியாள், ஆமாம், தேவ ஆவினாலே. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்த தேவனாய் இருந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது. எப்படி? தேவனுடைய ஆவியினாலே மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே ஏசப்பா வந்தார், அப்புறம் பிறந்தார். தேவ ஆவியினால சொல்லப்பட்ட வார்த்தை தேவ ஆவினாலே தான் நிறைவேறும். இந்த நல்ல நேரத்தில் தெரிஞ்சுக்கோங்க, தேவ ஆவினாலே உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் தேவ ஆவியினாலே உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். கையை தட்டி ஆமென். தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப 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 நீங்க கேட்ட வாக்குத்தத்தங்கள், நீங்க கேட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆமென். ஓ ஆமாம், தேங்க்யூ டாடி. ஆவிக்குரிய வரங்கள் என்ன சொல்லுங்கள்? எப்படி பிரதர் அப்படிங்கிறீங்களா? தேவன் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பி, ஆவிக்குரிய வரத்தினாலும் உங்களை நிரப்புறார். ஆவிக்குரிய கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இதெல்லாம் வருதா? ஆமாம். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க, கிளம்பியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மன்னிச்சுட்டு வரீங்களா? கசப்புகளை மாற்றினீர் நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி. நம்மளாம் அப்படிப்பட்ட ஆளா? சொல்லுங்க. நாமெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மன்னிப்பு, தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் கெஞ்சின போதும் கதர்ன போதும் மன்னிக்கல இல்லையா? எத்தனை பேர் புரியுது? ஆமாம், நல்ல கொஞ்சம் எனக்கு அன்பானவர்கள், நமக்கு மன்னிக்கிற மனசே கிடையாது. ஆனால் இன்னைக்கு கசப்புகளை மாற்றினார், அவர் மன்னிக்கிற மனதை தந்தார். ஆனாலும் நாம் இன்னைக்கு பிறரை நேசிக்கிறோம். சொல்லுங்க. கசப்புகளை மாற்றி விட்டீர் நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. புரியுதா? வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த முடியும்.